வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகு நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம் ஸ்ரீனிவாசன் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் மற்றும் சொல்லிக்கொண்டு, ஒரு அருமையான பையன், அந்த பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுன்றது அவனுடைய ஆர்வம், எப்படின்னா வெற்றி பெறணுன்றது அவனுடைய ரொம்ப பெரிய ஒரு லட்சியம். நல்லா வேகமாக ஓடுறான். 10 பேர் ஓடும்போது வேகமாக ஓடுறான் 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 ஆனால் அவனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அவனால் கடக்க முடியல. மற்ற பசங்க ஜெயிக்கிறாங்க. பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கண் கலங்க அப்படி நிற்கிறான். நின்றுட்டு மறுபடியும் வந்துடுறான். அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடான். காலையில் எழுந்திரிக்கிறான். கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்றான். அந்த பையன் சாமி கும்பிட்டு பக்கத்தில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவேம்மா, இந்த வாட்டி ஓட்டப்பந்தயத்தில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், எப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிடறேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பா அப்படின்ட்டாரு. அப்போ அந்த கோயில் வாசலில் உட்காந்து அந்த பிச்சைக்காரங்களாம் அந்த பையனை பார்க்குறாங்க. சாமி கும்பிட்டு போயிடுறான். மறுபடியும் காலேஜில் ஓடி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. மறுபடியும் அவனால் முடியல, எட்ட முடியல, மறுபடியும் தூக்குறான். மறுபடியும் கோயிலாண்ட வந்துட்டு, சாமி, நான் கஷ்டப்பட்டு ஓடுறேன், நான் நினைக்கிற இலக்கை என்னால் கண்டிப்பாக அடைய முடியும், ஜெயிக்கணும், இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் சாமி, அது உன்னால் முடியும், என்னால் அந்த தன்னம்பிக்கை இருக்குது, நான் எப்படின்னா ஓடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா, நான் ஓடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு. நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்றாங்க. இந்த பக்கம் அப்பா கிட்ட பார்த்து நின்றுருக்கு. அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக நீ ஜெயிப்பப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த பிச்சைக்காரரு உட்காந்துருந்தவங்க பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி 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 கடைசியாக 2வது இடத்துல வந்து அடையிறான். அப்போது கடவுள்கிட்ட வந்து மறுபடியும், கடவுளே, நான் 2வது இடத்துல வந்து அடைஞ்சிருக்கேன், எப்படி நான் ஓடி மறுபடியும் நான் ஜெயிக்கணும், என் முயற்சி நான் வீண் பண்ணலை, அதுக்குண்டான எனக்கு மன தைரியத்தையும் நான் நினைக்கிற விஷயத்த செயல்படுறதுக்கு உண்டான ஒரு சிந்தனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறான். வேண்டிட்டு அவங்க அம்மா நின்றுருக்காங்க பக்கத்தில். அம்மா அப்படின்னா, நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்றாங்க. இந்த பக்கம் அப்பா அப்படின்னு, நீ ஜெயிச்சிருப்பான்ட்டாங்க. இப்போது ரன்னிங் ரேஸ் விற்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜெயிக்க போகிற நேரத்தில் கால் ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனை பின்னோக்கி வந்தவங்களாம் முன்னாடி நோக்கி ஜெயிச்சிடுறாங்க. ரொம்ப மனவேதனையாகுது. வந்து அழுகுறான். அழுதுட்டு அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்கிறான், இல்லைப்பா, உன்னால் முடியும், நீ ஜெயிச்சிருவ, தைரியமாக இரு அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னோடனே பக்கத்தில் ஒரு குரல் கேட்குது. அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறதுல ஒரு பெரியவர் சொல்கிறாரு, தம்பி, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ, தோட்டி நீ என்னை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு தான் சொல்லுவேன், நீ ஜெயிப்படா தம்பி, நீ போய் நின்று கஷ்டப்பட்டு போராடு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்த்துட்டு பாக்கெட்டில் கை வைக்கிறான். அந்த பிச்சைக்காருக்கு எதனா போடலாம் அப்படின்னு. கையில் இல்லை. தம்பி, பரவாயில்ல, நீ போ, ஜெயிப்ப கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. அது கண் கலைய மாதிரி போகிறான். இப்போ ஓட்டப்பந்தயத்திற்குண்டான அனைத்து வேலைகள் ஏற்பாடு நடக்குது. வேகமாக ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்றான்.
ஜெயிச்சுட்டு ஆனந்த கண்ணீரோட சுற்றுறான், கத்துறான். அந்த ஓடி விழுந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன் நின்றுட்டுருக்காரு. தம்பி, நான் சொன்னேன் கரெக்டா? நீ ஜெயிச்சிட்ட பத்தியா? கண்டிப்பாக ஜெயிச்சிட்ட தம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக வரான். வா தம்பி, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினல்ல, கோயிலுக்கு கூப்பிட்டு வா நாளைக்கு வரும்போது அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அவன் கோயிலாண்ட வந்துட்டு, சாமி நான் நல்லபடியாக ஜெயிச்சிட்டேன், ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லும் போது, அம்மா நான் ஜெயிச்சிட்டம்மான்னு சொல்லி இப்படி திரும்புகிறான். ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்பான்னு ஒரு குரலை கேட்குது. அந்த பிச்சைக்காரர் பார்க்குறாரு, இவன் இத்தினாள் வரையும் யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தான் அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு பாறாங்கல்ல இருக்கு. அந்த பாறாங்கல்ல அம்மாவும், வலது பக்கம் இருக்கிற பாறாங்கல்ல அப்பாவும் நினச்சி பேசிட்டு இருக்கான். அந்த பிச்சைக்காரர் கண்ணில் கண்ணீர் வருது. அவர் சொல்கிறாரு, தம்பி கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு. ஐயா, நான் தோல்விப்படும் போதெல்லாம் வந்தீங்க நின்று நான் அழுது புழும்பும் போது நீ வெற்றி பெறுவன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இந்த இடத்துல ரெண்டுமே நீங்களாக தான் தெரிகிறீங்கன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அவர் தட்டி கொடுக்குறாரு. அவன் கண்ணீரோட அவரை பார்க்குறான். அதோடு இந்த விஷயம் முடியுது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் தோல்வி பெறும் போது இருக்கிற நட்பும் உறவுகளும் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெயிக்கும் போது நம்ம பின்னாடி வர உறவு நட்பு எல்லாமே பொய்யானது. நம்ம தோத்துடுறோம், இவன் ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டான், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சி எல்லாம் ஓரம் கட்டி சிரிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த மனிதர்களை விட நீ தோக்க மாட்ட ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மனிதர்களை தான் நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு மனிதரும் ஒரு வாழ்க்கையில் ஓடிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஓட்டம் என்றைக்குமே வெற்றி கொண்டான ஓட்டம். நம்ம தோல்வி பெறும்போது நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம மதிப்போம். நம்ம வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்காக வந்து நிற்கிறவங்க யாருமே தன்னை பாதுகாத்ததுக்கு உண்டான ஒரு வழியை தேடுகிறார்கள் என்று தான் அர்த்தமே தவிர யாரும் உண்மையான அன்பு கிடையாது. அதனால் நம்ம தோல்வி நம்ம ஒவ்வொரு முறையும் தோற்று 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 நிற்கும் போது உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி யார் தூக்குறாங்களோ அவங்கள வாழ்க்கையில் என்றைக்கும் மறந்துடாதீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வெற்றி என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம்.